பேச்சுலர்ஸ், இந்த சிக்கன் பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இப்படி எதுவுமே வேண்டாம். மிக்சியில் எதையுமே அரைக்க வேண்டாம். ஒரு சீக்கிரட்டான பொருளை சேர்த்து தான் குழம்பு இன்னைக்கு நல்லா திக்காக வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் 1/2 கிலோ போல் சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் தான் பயன்படுத்துகிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதாமல் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா இஞ்சி பூண்டை நல்லா இடிகளில் போட்டு இடித்து நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதில் மசாலா பொருட்கள் சேர்க்கணும். காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்ககிட்ட இருந்தா கரம் மசாலா இல்லாட்டினா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினாலுமே இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் தான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒரு சேர பெசரி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஊர்னா சிக்கன் செம்ம டேஸ்டா இருக்கும். அடுத்ததா ஒரு கடாயில குழம்பு வைக்கிறத விட ஒரு டேபிள் ஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதுல இந்த சிக்கனை சேர்த்து வறுக்க போறோம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வறுத்து எடுத்தா போதும். ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. வறுத்து எடுத்து ஒரு பிளேட்ல மாற்றி வச்சிருங்க. இந்த மாதிரி இப்போ மிச்சம் இருக்க எண்ணெயில் அதில் கருவேப்பிலை இலைகளை போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக குழம்பு திக்காக்குறதுக்கு ஒரு சீக்ரெட்டான பொருள் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வேற ஒன்றும் இல்லை, கடலை மாவு தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வறுத்து விடணும். அப்போ தான் கடலை மாவில் இருக்க பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடும், நல்ல வாசமாக இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் இங்கே தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுறேன். கூடவே கடலை மாவையும் நல்லா கரைச்சி விட்டுருங்க, நல்லா கரைஞ்சிரும். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, கலந்து விட்டு. அடுத்ததாக வறுத்து தனியாக தட்டில் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சிக்கன், இப்போ அதை சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவியிலே ஜஸ்ட் மேற்கொண்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெந்தா போதும். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருங்க. சாதத்துக்கு இதை போட்டு சாப்பிட்டு பாருங்க, அந்த கருவேப்பிலை மணத்தோட வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பேச்சுலர்ஸ்.